திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியையிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரும் திமுக சேர்மனின் மகனும் அநாகரிகமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாயனசெருவு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் பள்ளி வளாகத்தில் மிதிவண்டியை நிறுத்துவதற்கான கொட்டகை அமைக்க நிதி ஒதுக்கி பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக ஊராட்சி மன்ற தலைவி அஸ்வினியின் கணவர் தேசிங்கு ராஜா மனைவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இடத்தை ஆய்வு செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோருடன் பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது தலைமை ஆசிரியர் பாரதி மரங்களை வெட்டாமல் கொட்டகை அமைக்க கூறியபோது தேசிங்கு ராஜா உரிமையில் அநாகரிகமாக பேசியுள்ளார். அதேபோன்று ஒன்றிய சேர்மன் வெண்பதி முனிசாமியின் மகன் சிங்காரவேலனும் உங்களையெல்லாம் கேட்டு வேலை செய்ய முடியாது என்று மிரட்டல் தோணியில் பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இல்ல இவர் என்ன கேக்குறாங்க, ஸ்கூல்ல வந்து எட்டி பாத்துக்கிறீங்களா, மற்றவங்க எல்லாம் வந்து உங்க வேலை என்னவோ அதை பாருன்னு சொன்னோம் நாங்க. ஆமா. இதனால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை பாரதி உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்த நிலையில் விடியா திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் பெருகுவதாக அப்பகுதியினர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர்.